ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏவுக்கான கண்டென்ட் பேஜ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நமக்கு ஜூன் 2025 எக்ஸாம் நடக்குது அப்படின்னு தெரியும். அதுக்கான கண்டென்ட் பேஜஸ் தான் சரிங்களா. இப்போ நமக்கு வந்து யாருக்காவது மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோவை கொடுத்துட்டோம். ஒன்ஸ் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டென்ட் பேஜ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஜ் எழுதும்ல, அதுதான். இப்போ நம்ம வந்து எப்படி எழுதலாம், இப்போ கொஸ்டின்ஸ் சிலபஸ்ல இருக்கிற அதே பேட்டர்ல தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து நமக்கு ஒரே கொஸ்டினுக்கு சப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும் சிலபஸ்ல பார்க்கும்போது. அப்போ அந்த எல்லா கொஸ்டினும் நம்மளுடைய ரெக்கார்ட்ல ப்ரொசீஜர் எப்படி கொடுத்துருக்குமோ அதே ஃபார்மேட்ல வந்து நம்ம இங்க கண்டென்ட் பேஜையும் கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட ரெக்கார்ட் வாங்கின எல்லாருமே சரி, அதே போல நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சரி, எல்லாரும் இதே ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே மாற்ற தேவையில்லை. உங்களுக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைப் ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் வந்து 1, 2 நடந்திருக்கும், சனி ஞாயிறு வரும். அதுல ஆஃப்டர் வந்து இந்த டேட்ல இருந்து நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு வந்து எக்ஸாம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் எப்ப வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியாம கன்ஃபியூஷன்லயே போய்கிட்டு இருந்தது. நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 3 மாச டியூரேஷன் எடுத்துக்கலாம். இந்த டேட் வந்து போதுமான டேட்டு, அதுக்கு முன்னாடி டேட்டும் வேணாம். ஆகஸ்ட்ல எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் 2024ன்னு சொல்லி நம்ம பிப்ரவரிக்கு அப்புறமா நியூ பேச்சஸ் எல்லாம் போட்டோம் 2024ல. அப்ப அந்த பழைய ஸ்டூடெண்ட்டுமே இதே டேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்களுக்கு வேற டேட், புதுசா வந்தவங்களுக்கு வேற டேட், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இதே டேட் தான். அதே போல பார்த்தோம் அப்படின்னா அங்க கொடுத்துருக்கக்கூடிய நேம் ஆஃப் தி எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நீங்க எழுதிக்கணும் சரிங்களா. எதுவுமே மாற்ற தேவையில்லை. அதே போல பேஜ் நம்பர் வந்து நீங்க நமக்கு ரெக்கார்ட் நோட்ல கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுறது ரைட் சைட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். நான் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வியூ பண்றேன். அப்போ அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய பக்கத்துல மட்டும் நீங்க ஒன் சைட்ல நம்பர் போட்டு போய்க்கலாம். 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு நீங்க நம்பர் போட்டுக்கிட்டே போகலாம். அப்போ அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பேஜ்ல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நீங்க இங்க போட்டுக்கணும். அடுத்து இங்க சிக்னேச்சர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எங்க எக்ஸாம் நடக்குதோ அந்த எக்ஸாம் சென்டர்ல ஒரு 10 டேஸ் பிஃபோரா வந்து ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமினர் இன்சார்ஜ் வந்து கையெழுத்து போடுவாங்க இந்த இடத்துல. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எந்த சைனும் பண்ணிடக்கூடாதுங்க. ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இவ்வளவுதாங்க. டேட்ஸ் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்கோம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா மே மாசத்துல மட்டும் 3 டேஸுக்கு ஒன்ஸ் கிளாஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல ஜூன் நமக்கு வந்து 2ஆம் தேதியே கிளாஸ் நம்ம டோட்டலா கம்ப்ளீட் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ஜூன் 14th வந்து நமக்கு எக்ஸாம், தியரி எக்ஸாம். ஆஃப்டர் வந்து 15th ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிரும். அப்போ வந்து ஒரு 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 8ல இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கேப்ல போயிட்டு நம்ம ரெக்கார்ட் நோட்ஸை சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோவிலையும் சொல்றேன். அதே போல இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்லுமே இதே விஷயத்த தான் சொல்லியிருப்பேன். அதே போல அந்த ரெக்கார்டை சப்மிட் பண்ணக்கூடிய டேட் வரும்போது நான் அப்பயும் வந்து மறுபடியும் ஒரு வீடியோ கொடுக்குறேன். 8ஆம் தேதி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க 14ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ அதுக்கும் முன்னாடி ஒரு வாரத்துல நம்ம ரெக்கார்ட் நோட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஐடியா வச்சு கொடுத்துருக்கோம் இந்த டேட். இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதுவுமே மாற்ற தேவையில்லை. இங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டும் அதே மாதிரி தான். டேட்ஸ் எல்லாம் நீங்க சேமா போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றதை பத்தி சிம்பிளா சொல்றேன். என்ன அப்படின்னா நமக்கு 8ஆம் தேதி தான் ஹால் டிக்கெட் வருது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடும்போது 3 எக்ஸாம் சென்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வச்சு போட்டிருப்போம். நமக்கு எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட் வந்தாதான் தெரியும். அப்போ ஹால் டிக்கெட் வராதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ற கான்செப்ட் எல்லாம் ஒர்க் ஆகாது. அப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் நம்ம அதை பத்தி ஒரி பண்ணக்கூடாது. அதை பத்தி நீங்க வந்து டவுட்ஸ் எதுவுமே படக்கூடாது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஒரு இன்ஸ்டிடியூஷனை பேஸா வச்சு போகக்கூடிய ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணா போதுமானது. அதே போல இங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டேட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் கேண்டிடேட்டா வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நீங்களே ஓனா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அதே போல மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த டேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல மெயினா எக்ஸாம் சென்டர்ஸ்ல இந்த டேட் மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு
நிறைய பேர் போற மாதிரி இருக்கும், ஒரு 10-15 பேரெல்லாம் போற மாதிரி இருக்கும் நம்ம கிளாஸ்லயே. அப்போ அந்த மாதிரி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா, ரெக்கார்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஆஃப்டர் வந்து ஒரே டேட்டா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நாங்க ஆன்லைன்ல கிளாஸ் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க தைரியமா சொல்லிக்கலாம். கேட்டாங்க அப்படின்னா நம்ம பேர் சொல்லிக்கோங்க, சரிங்களா? அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்க என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தைரியமா சொல்லிக்கலாம். ஓகேங்க, இவ்வளவுதான் விஷயம். அடுத்து நான் ரெக்கார்ட் நோட்ல நீங்க அந்த கண்டென்ட் பேஜ் எல்லாம் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பத்தி ஒன்ஸ் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா எப்படி ரெக்கார்ட் நோட் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதுலயும் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இதுதான் வந்து ரெக்கார்ட் நோட் அண்ட் ப்ரொசீஜர். இது வந்து ரெக்கார்ட் நோட்ல எழுத வேண்டிய ப்ரொசீஜர். இது வந்து ரெக்கார்ட் நோட். ரெக்கார்ட் நோட்ல நீங்க வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நேம், உங்களோட நேம், யார் எக்ஸாம் ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களோட நேம், அதே போல ரெஜிஸ்டர் நம்பர், ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாதான் வரும் நமக்கு. அப்போ ஹால் டிக்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இதை வந்து ஃபில் பண்ணாதீங்க. நேம் ஆஃப் சென்டர் அப்படிங்கிற போது நம்ம எந்த எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் எழுத போறோமோ அந்த சென்டரோட நேம், அதுவுமே வந்து ஹால் டிக்கெட் வந்தாதான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யார் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறாங்களோ அவங்களோட பேர், கேண்டிடேட்ஸ் நேம் வரணும். ஆஃப்டர் வந்து ரெஜிஸ்டர் நம்பர், இது ஹால் டிக்கெட் வந்த பின்னாடி தான் நமக்கு தெரியும். இதுவும் வந்து நீங்க ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிடணும். அதே போல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பிப்ரவரின்னு இருக்கா, இந்த இடத்துல நீங்க பென்சில்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க, பேனாவிலையோ ஸ்டிக்லயோ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதீங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா அங்க 25ன்னு போட்டுக்கோங்க. இதுவுமே வந்து பென்சில்லே போடுங்க, இப்போதைக்கு பேனாவில் போடாதீங்க. ஏன்னா நமக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2024 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இங்க எக்ஸாம் சென்டர்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம மாத்திக்கலாம். நீங்க பென்சில்ல போட்டு போங்க, அங்க நீங்க பேனாவிலே போட்டுருங்க, இதே டேட் கன்ஃபார்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க மாத்திக்கலாம், சரிங்களா? அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸாம் சென்டர், நீங்க எந்த எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் நேம்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சப்மிட்டட் ஃபார் தி பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஹெல்டான்னு இருக்கா. பிராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஆனா அன்னைக்கே எல்லாருக்குமே கிடையாது, ஒரு நாளைக்கு 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி மொத்தமா 3 நாளைக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. அப்போ அந்த நாள்ல ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பேட்ச் நமக்கு இருக்கும். அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல எந்த டேட்டும் போடாதீங்க. நமக்கு எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது தியரி எக்ஸாம் முடிஞ்சாதான் தெரியும், பிராக்டிக்கல் எக்ஸாம் எப்பங்கிறது இப்போதைக்கு தெரியாது. அதே போல ஸ்டாஃப் இன்சார்ஜ், உங்க ரெக்கார்ட் நோட் சைன் பண்றவங்க யாரோ அவங்களோட சைன் கண்டிப்பா போட்டுருவாங்க. அப்பயும் வந்து நமக்கு மார்க் மென்ஷன் பண்ணாம போகலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா லிஸ்ட்ல அவங்க நோட் பண்ணிப்பாங்க, அதனால நீங்க வந்து உங்க மார்க் போடலன்னு ஒரி பண்ணக்கூடாது. அதே போல இன்டர்னல் எக்ஸாமினர், எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு அவங்களே வந்துருவாங்க. நீங்க இதை பத்தி எல்லாம் எதுவும் ஒரி பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ். இண்டெக்ஸ் பேஜை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா கண்டென்ட், அதுதான் ஒரு பேஜுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கண்டென்ட் எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி போக போக பாத்தீங்க அப்படின்னா 5 அதிகமா எழுதுற அளவுக்கு நமக்கு ஸ்பேசஸ் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு ஆக்சிஸ் டாபிக்ஸ் எல்லாம் ஒரு லைன்ல முடிகிற மாதிரி இருக்கும், 2 லைன்ல மேக்ஸிமம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கூட ஒரு பக்கம் 6-7 வர மாதிரி வந்துடும். அதே போல மொத்தமா கண்டென்ட் பேஜ் எழுதுறதுக்கு நமக்கு 5 பக்கம் இருக்கு. அப்போ அந்த 5 பக்கத்துல மீதி இருக்கக்கூடிய அந்த 34 கொஸ்டினையும் நீங்க கவர் பண்ணிடணும், சரிங்களா? 34யும் நீங்க முடிச்சிடற மாதிரி பாத்துடணும். அதே போல ரெக்கார்ட் நோட்ல உங்களுக்கு லெஃப்ட் சைடு அவுட்புட்டுங்க, ரைட் சைடுல கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதா, இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டை இங்கேயும் நீங்க போடணும். அதே போல பேஜ் நம்பர் நீங்க 2ன்னு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இங்க இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் சைடு மட்டும் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க, இங்க 4ன்னு போட்டுக்கோங்க, இங்க 6ன்னு போட்டுக்கோங்க, அதே போல 8. இப்போ இந்த சைடு நீங்க மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? அது வந்து விட்டுறலாம், ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ ரெக்கார்ட் நோட் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்தேன், அதை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஒன்ஸ் நீங்க பாத்துக்கணும். ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ரைட் சைடுல மட்டும் தான் காப்பி பண்ணணும், லெஃப்ட் சைடுல வந்து அவுட்புட் தான் வரும். அவுட்புட் இல்லாத பேஜும் இருக்கும், அப்ப அதுல எழுதலாமான்னு கேட்டா அப்ப அதுலயும் எழுதக்கூடாது, சரிங்களா? நீங்க ரைட் சைடுல மட்டும் தான் காப்பி பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பார்டர் இல்லாம இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நீங்க பார்டர் போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்கேல் வச்சு இவ்வளவுதாங்க ரெக்கார்ட் நோட் எழுத வேண்டிய விஷயங்கள். இது நான் ஏற்கனவே சொன்ன வீடியோ தான், ஆஃப்டர் இது ஓரலா நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இப்போ இதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை நீங்க பார்த்து அப்படியே காப்பி பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அதே போல சிஓஏவுக்கு ரெக்கார்டிங் ப்ராக்டிக்கல் வீடியோ கிளாஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க 999 பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் அதே போல வந்து உங்களோட இமெயில் ஐடி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்ல கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த கோர்ஸை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு வீடியோ, சாம்பிள் வீடியோ கொடுத்துருவோம். ஒன்ஸ் நீங்க அதை பார்த்துட்டு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கோர்ஸ் பை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன், பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கோர்ஸ் பை பண்ணலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கணும். பண்ணிட்டு திருப்பி ரீஃபண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் விட்டு கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் வராதிங்க. ஒன்ஸ் நீங்க பண்ணலாமா வேணாவா என்ன உள்ள இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன், தேவைப்படுறவங்க மட்டும் பாருங்க, மற்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் வீடியோ. நீங்க குரோம்ல வந்து www.endlessskillshorthand.in இங்க இருக்கிற ஸ்பெல்லிங்கை கரெக்டா பார்த்துக்கோங்க, மாத்தி போட்டீங்கன்னா வராது.
இந்த மாதிரி கொடுத்து உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா லாகின்னு கேக்குதா, டைரக்டா ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைன் அப்னு இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட நேம், அடுத்து உங்களோட இன்சியல், அடுத்து உங்களோட ஜிமெயில், அதுக்கப்புறம் நீங்க இந்த கோர்ஸை பார்க்கறதுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும், அதாவது உங்களோட ஒரிஜினல் ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கிடையாது, இங்க நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மெயில் ஐடியும் இந்த பாஸ்வேர்டையும் சரியா கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். சைன் அப் பண்ணதுமே உங்களுக்கு 2 வீடியோ வந்து விசிபிள் ஆகும். சைன் அப் பண்ணிட்டு அப்படியே நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாப் 10 லேட்டஸ்ட் கோர்ஸ் இருக்கா, இதுல இந்த பக்கம் ரைட் சைடு பாத்துங்க. இந்த கோர்ஸை எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், சிலபஸ் என்ன, அதே போல பாஸ் மார்க் என்ன, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. டைரக்டா இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகி இது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ வீடியோ. இது உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். அதே போல உங்களுக்கு கிளாஸ் எப்படி நம்ம வந்து கொண்டு போறோம் அப்படிங்கறத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இது உள்ளதான் இருக்கும். உங்களுக்கு நம்ம வந்து கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி வாட்ஸ்அப்லயுமே ஒரு மெசேஜ் கொடுத்துறோம், நீங்க அதை பாத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க இதை பார்த்துட்ட பிறகுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெய்டு கோர்ஸையே பார்க்க வரணும். இதை நீங்க வந்து பேமெண்ட் பண்ணாதான் வந்து நீங்க பார்க்க முடியும். ஆனா நீங்க டைரக்டா வெப்சைட்ல வந்து பேமெண்ட் பண்ணாதீங்க. இங்க பண்ணீங்க அப்படின்னா 1500 காட்டும். உங்களுக்கு கோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க நமக்கு டைரக்டா ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். முன்ன சொன்ன மாதிரி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டைம் அந்த ட்ரையல் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுல என்ன சொல்லியிருக்கோம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கும். மொத்தமா 55 இருக்கு நமக்கு வீடியோஸ், சரிங்களா. மொத்தமா 55 வீடியோஸ். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு COAல இருக்கக்கூடிய மொத்த சிலபஸ்க்கான பிராக்டிக்கல் வீடியோஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அதை தவிர்த்து நீங்க தியரி அண்ட் 1 மார்க் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கும் நமக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு. மெட்டீரியல்ஸ் பத்தின டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது தியரி மெட்டீரியல்ஸ் அதே போல ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர், ப்ராக்டிக்கல் நோட் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து நம்மகிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் உங்களுக்கு கொரியர் சார்ஜோட 750 வரும். நான் மெட்டீரியல்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தியரி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க்ஸோட கவர் ஆயிரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் என்ன அதை பத்தி எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டோம். நீங்க அதை பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து தனித்தனியா எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்.